அப்படின்னா இப்போ இங்கிலீஷில் நவுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிற மாதிரி தான் ஒரு பர்சனையோ இல்லை பொருளையோ இடத்தையோ இல்லை ஒரு எமோஷன் சம்மந்தப்பட்டதை நவுன்னு சொல்கிற மாதிரி தான் ஹிந்தியில். கிசி வியக்தி அப்படின்னா ஒரு பர்சன், வஸ்து அப்படின்னா பொருள், ஸ்தான் அப்படின்னா பிளேஸ், பாவ் அப்படின்னா எமோஷன்ஸ், இதெல்லாம் குறிக்கும். இந்த சன்யா வந்து 3 டைப்ஸ். என்னென்ன அப்படின்னா வியக்தி வாச்சக் சன்யா, ஜாதி வாச்சக் சன்யா, பாவ் வாச்சக் சன்யா. ஓகேங்களா, இது ஜென்ரலாக 3 டைப்ஸ் தான். பட் அடிஷ்னல் இன்னும் 2 டைப் இருக்கும். பட் இது வந்து டைப்ஸுன்ற கேட்டகரிக்குள்ளே வராது, அதை தாண்டினது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் வியக்தி வாச்சக் சன்யா. வியக்தி அப்படின்னாலே பர்சன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு பர்சனை குறிக்கிறது. கிசி விசேஷ் வியக்தி வஸ்து யா ஸ்தான் கா நாம், ஏதாவது ஸ்பெஷலான பர்சனையோ இல்லை பொருளையோ இடத்தையோ குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டில்லினா டெல்லிக்கு போனேன். ஓகேங்களா, நான் தாஜ்மஹாலை பார்க்க போனேன், அப்போ அதெல்லாம் ஸ்பெஷல், அதை குறிக்கும். அது இதே ஜாதி வாச்சக் சன்யா அப்படின்னா, இப்போ நம்ம வியக்தி வாச்சக் என்ன சொன்னோம், ஸ்பெஷலாக இருக்கிறதுன்னு சொன்னோம். ஓகேங்களா, தீபாவளி அன்னைக்கு நாங்கள் எல்லாமே ஒரு பார்க்குக்கு போனோம். அந்த தீபாவளி, இந்த பார்க், இது எல்லாமே வியக்தி வாச்சக்கில் வந்துடும். அதை தவிர்த்து மற்ற ஏதாவது ஜென்ரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷலாக இல்லாமல். இப்போ டீச்சர், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாமே ஜாதி வாச்சக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா, இது பாவ் வாச்சக். பாவ் வாச்சக்னால என்ன, பாவ்னால எமோஷன்ஸ், உணர்வுகள். அப்போ பாவ் குண யார் தஷாக்கார் நாம், அதாவது எல்லா டைப்ஸான எமோஷன்ஸுமே, அழுகை, கோபம், எல்லா வகையான உணர்வுகளுமே இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். குஷி, சுந்தர்தா அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறது, நீ அழகாக இருக்கிறது. இப்போ என்னோட சைல்டுஹுட் டேஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ஸோ அதை நினச்சா நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, அப்போ அந்த சைல்டுஹுட் டேஸுன்றது பாவ் வாச்சக் சன்யாக்குள்ளே வந்துடும். சரிங்களா, அப்போ குழந்தைன்றது ஜாதி வாச்சக் சன்யாவை போயிடும், அதோட டேஸ் வந்து ஜாதி வாச்சக்லேருந்து பாவ் வாச்சக்காக மாறிடும். இது வரைக்கும் டைப்ஸ். கடைசியாக அடிஷ்னலாக சமுக் வாச்சக் சன்யா. சமுக் அப்படின்னாலே குரூப், குழுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ சமுக்கான் நாம், அப்போ ஒரு ஆளை தவிர ஒரு 4-5 பேர் இருந்தாலே அது சமுக் வாச்சக் சன்யா. ஃபார் எக்ஸாம்பிள் கஷா பரிவார். இப்போ கிளாஸ்